டெக்னோ சிஏலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஷார்ட்ஸ் காலையில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதை பற்றி நம்ம டேர் டவுன் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு. இது முதல்ல வந்து ஜிடி, இது உள்ளே இருக்கிறது வந்து ஜிடிஎஸ் S7582. இது வந்து சாம்சங்கோட பழைய மாடலு. இது வந்து வெறும் 3G ஃபோனு தான். இது நல்லா கொடுத்துருந்தாங்க. இதில் டிஸ்பிளே போச்சு. பரவாயில்ல, என் ஃபோன் தான் இது. நான் கழட்டுறோம். இப்போ ஏற்கனவே நாங்கள் ஸ்க்ரூலாம் கழட்டிட்டோம். பார்த்துருவோம். பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இது வைப்ரேட்ரு. இது கேமராவோட பார்ட்ஸு. இதெல்லாம் 3G சிம் ஸ்லாட்ஸ். இது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இருக்கிறதெல்லாம் இவ்வளோ சைஸில் கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் 3G சிம் ஸ்லாட்ஸ். இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் கேமரா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கேமரா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சில இதில் நிறையா இதெல்லாம் வந்து சிறுசாக கொடுக்குற மாதிரி வந்துருக்கும். இது பெருசாக இருக்குது. இந்த கேமராவோட அந்த ஹோலே வந்து பெருசாக தான் இருக்குது. லைட் நல்லா இருக்குது. இதில் உள்ளே இருக்க கம்பனன்ஸ்லாம் இருக்குது. ஸ்க்ரீனில் வந்து ஒரு நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒரு டைவர்ஸ் அந்த ஒரு இது மாதிரி அந்த இடத்துல இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சைடு ஸ்க்ரீன் போச்சு. இதோட வச்சு நான் எல்லாம் டெம்பிள் ரன் விளாண்டுருக்கேன். ஒரு சைடு ஸ்க்ரீன் தெரியாமல் பாதி ஸ்க்ரீனோட டெம்பிள் ரன் விளாண்டுருக்கேன். பரவாயில்ல, இது இன்னும் திரும்பி கீழே விழுந்து இதெல்லாம் உடஞ்சி போச்சு. இதை கழட்டிடும். இதுதான் கேமரா பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை கழட்டிடுவோம் தனியாக. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் மாடியூல் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, ஆடியோ ஜாக்கு. இதை இங்கிட்ட வச்சுருவோம். இப்போ இதுலேருந்து எதுலாம் தனியாக எடுக்கலாம்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன? இது செல்ஃபி கேமராவை தனியாகவே எடுத்தாச்சு. இப்போ செல்ஃபி கேமராவை வச்சுருவோம் இங்கிட்டு. இப்போ நம்ம எடுக்க போகிறது மெயின் ப்ரைமரி கேமரா எடுத்துருவோம். இதுதான் ப்ரைமரி கேமரா. பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு. உங்கள் வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். அது ஃபோனில் தான் எடுக்கிறது. பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குன்னு. இது நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த கேமராவை. நல்ல வேலை. இதெல்லாம் ப்ராசஸர். இதில் இருக்க குவாட்காம் ப்ராசஸர், 1.2 GHz ப்ராசஸராக. இது ரேம் வந்து 717 MB இருக்கும். ரேமு எம்பி வந்து ரொம்ப கம்மி தான். பரவாயில்ல. இதில் நான் கேம் விளாண்டுருக்கேன். நான் அதிகமாக ஹேங் ஆனதில்லை இந்த ஃபோனு. நான் விளையாண்ட கேம்னா அவ்வளோ ஒன்றும் கேம்லாம் இல்லை. நான் விளையாடுறதுனா சபர் டெம்பிள் ரன் தான். அவ்வளோதான். நம்மளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் சவுண்ட் வால்யூம். இது பேட்ரி. நான் பேட்ரி அன்றைக்கே கழட்டிட்டேன். இது லைட் மாடியூலு. நான் இப்போ இன்னும் உங்களுக்கு முன்னாடி கழட்டாதது இந்த ஒரு ஸ்க்ரீன் தான். இந்த ஸ்க்ரீனை கழட்ட போகிறேன். நான் கழட்ட முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா அடுத்ததில் பார்த்துக்கலாம். கழட்ட முடியுதான்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை கழட்ட முடிஞ்சால் கழட்டுறேன். இல்லைன்னா வந்து கழட்ட முடியல. நம்ம வந்து இப்போ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் என்னால் டிஜிட்டைசரில் தான் இந்த இது தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. டிஸ்பிளே ஓப்பன் பண்ண முடியல. ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. அதை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபோனில் இந்த இடத்துல இருக்கும்ல இந்த ஸ்பீக்கரு, அது ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கர் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு சென்சார்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே வேறு சென்சார்ஸ், இந்த சின்ன இந்த இடத்துல ஒரு சென்சார் கிடச்சிருக்கு. இதில் இவ்வளோ தான் சால்வேஜ் பண்ண முடிஞ்சிச்சு என்னால் கேட்டவுன்ல. இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனோட டிஜிட்டைசரை கழட்டுவோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஹோம் பட்டன் வந்து விழுவுது. தனியாக ரொம்ப ஆர்டர் இது பண்ணிட்டேன். பாருங்கள்,
இவ்வளோதான் பார்த்துப்போம். உள்ளே இருக்கிறது இங்கே இதுதான். இதில் நான் வந்து நிறையா வீடியோவில் நிறைய இதில் பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இது சின்ன வயசில் பண்ணது. இது ஃபிங்கர் பிரிண்ட் அடிச்சு அவர் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சா அது ஆன் ஆச்சு. கடைசியில் இப்போ தான் பார்த்தா தெரியுது இது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கெலாம் எதுவும் ஒர்க் ஆகாது, இது வெறும் பட்டன்னு. இது வந்து அந்த சைடில் வர அந்த ஏரோ மார்க்கும், இது வந்து அந்த இதுக்கு போகிறது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறது ரன்னிங்கில் இருக்க ஆப்ஸை. இது டிஜிட்டைசரு இங்கே இருக்குது. இதுதான் எல்சிடி டிஸ்பிளே, எல்சிடி பேனலில் போனது. வலுவலுன்னு இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் அதோட வந்து இது வந்து குவாட்காம் ப்ராசஸர் தான். நான் வெறும் நெட்டில் சர்ச் பண்ணது வந்து குவாட்காம் தான் சொல்லியிருக்காங்க, எந்த மாடல்லாம் தெரியலை. 1.2 GHz குவாட்காம் ப்ராசஸரான், அவ்வளோதான். இது வந்து எஸ்டி கார்டு, இது நார்மல் யூஎஸ்பி போர்ட்டு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை ஸ்பெஷலாக. இது எல்லா ஃபோன்லையும் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. இது வைப்ரேட்டரு தனியாக கொடுத்துருக்காங்க. நான் விளையாடும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இந்த வைப்ரேட்டரு. இப்போ என்ன டிஸ்பிளே போச்சு. சரி, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணணும்னு நினச்சவங்க என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறது கொடுக்குறது தானே, வெறும் கமெண்ட்டுக்கு தானே கொடுக்குறது, அது ஒன்றுமே நான் நினச்சிக்க மாட்டேன். அடுத்து வந்து மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சப்ஸ்கிரைபு. இப்போ தான் வந்து எனக்கு வந்து எல்லா பார்த்தா எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, அதனாலே வந்து இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போக நல்ல வீடியோ போடுறேன். சரியா? ஓகே, பாய். நான் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து உங்களுக்கு 1.5K கிட்ட வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து என் பேர் இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி தான். சரி நண்பர்களே, பாய். நான் உங்களை விட்டு இப்போ நான் வந்து டெக்னோ CA. சரி, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.